இன்றைய முக்கிய செய்தியாக நாம் பார்க்க விரும்புவது என்னவென்றால், மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இன்று ஒரு அதிரடி பயிற்சியை தொடங்கியுள்ளார். அது எதற்காக என்றால், திரு விஜய் மீது நடத்தப்படும் அரசியல் ரீதியான தாக்குதல்களை நாங்கள் பக்கபலமாக இருப்போம் இருந்து தடுப்போம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில், இன்று அவர் அனைத்து சகோதரர்களுடன் சேர்ந்து, அனைத்து உறுப்பினர்களுடன் சேர்ந்து இன்று ஒரு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டு இன்று பயிற்சியை தொடங்கியுள்ளார். இதன் மூலம் எதிரிகள் யார் அவர்கள் மீது தாக்குதல் கொடுத்தாலும் உடனடியாக ஏவுகணையை விட்டு தடுப்பது போல முன்களத்தில் நின்று எதிரிகளின் பேச்சுகளுக்கு தகவலடியாக டிஃபென்ஸ் மோடில் இறங்கியுள்ளார் நம்ம வைகோ அவர்கள். இவர் கடந்த காலங்களிலும் மிகவும் பிரபலமானவர். முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவர்களின் காலத்திலும் அவர்களுக்கு இதே மாதிரி எதிரிகளின் தாக்கத்திலிருந்து அவர் டிஃபென்ஸ் மோடில் இருந்து எதிரிகளை காப்பாற்றி இன்றைக்கு அவர்கள் உயரிய பதவிகள் மேலிடத்துக்கு அனுப்பி வைத்தார். அதே மாதிரி இப்போது கடந்த தேர்தலில் திமுகவுடன் சேர்ந்து டிஃபென்ஸ் மோடில் இருந்து அவர் எதிரிகளான ஒவ்வொருவரையும் துவம்சம் செய்தது அனைவரும் அறிந்தது. அதே போன்று இப்போது நம்முடைய விஜய் அவர்களை பாதுகாப்பதற்காக 4 பக்கத்தில் இருந்து வரும் காவல்களையும் தாக்குதல்களையும் எதிர்கொள்வதற்கு இவர் ஒரு வான் பாதுகாப்பாக இவர் முன்களத்தில் நின்று விளையாடுவதை இனி நாம் காணப்போகின்றோம். இதனால் எதிரிகள் அனைவரும் இப்போது கலக்கத்தில் உள்ளனர். ஏனென்றால் திரு வைகோ அவர்களை கண்டால் எல்லோரும் ஓடி வருவார்கள். ஏனென்றால் இவருடைய டிஃபென்ஸ் மோடு படுபயங்கரமாக இருக்கும். எதிரிகளை அவர் ஒன்றும் விட்டு வைப்பதில்லை. இந்த கட்சியை அழித்து நாசமாக்குவதுதான் இவருடைய டிஃபென்ஸ் மோடின் சிஸ்டம். ஆகவே எதிரிகள் அனைவரும் இப்போது படு சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் தான் எங்கே சென்றாலும் அந்த கட்சிக்கு பாதுகாப்பு அமைப்பாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த கட்சியை தலைமட்டமாக்கி தான் அவர் வேலையை முடித்து வெற்றி அடைந்து வருவார். அதற்கு உறுதுணையாக இருக்கும் திரு வைகோவின் மகன் அவரும் இந்த டிஃபென்ஸ் மோடில் இப்போது இறங்கியிருப்பது பெரும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விஷயங்கள் பெரும் பரபரப்பை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் திமுக தலைவரும் எடப்பாடி பழனிசாமியும் மிகவும் பயத்தில் உள்ளனர். ஏனென்றால் வைகோ அவர்கள் டிஃபென்ஸ் மோடில் இறங்கி பயிற்சி மேற்கொண்டு வருவதால் எப்படியும் ஆட்டம் அமர்க்கலமாக இருக்கும் என்பது அவருக்கு நன்கு தெரிந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டிஃபென்ஸ் மோடி எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட உள்ளது. ஆகவே இப்போது விஜய் அவர்கள் மிகவும் சந்தோஷத்தில் உள்ளார். விஜய் அவருடைய தொண்டர்களும் மிக 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 சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வைகோ அவர்கள் மிகப்பெரிய தூண். வைகோ இல்லை என்றால் இனி விஜய் கட்சியே இல்லை என்ற அளவுக்கு வைகோ முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதற்கு உதவியாக இருந்த புசியானவர்கள் ஆதவராஜனா லாட்டரி விற்பனைகளில் அமோகமாக இருந்தவர் எல்லாரும் சேர்ந்து எப்படியும் தாவைக்காவுக்கு ஒரு பாதுகாப்பாளராக மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் வேண்டும் என்று இவர்கள் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு இப்போதுதான் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஆகவே தாவைக்காவுக்கு மேலும் பக்கபலமாக இருக்கிறது இந்த வைகோ அவர்களின் வருகை. ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்களின் வருகையால் சந்தோஷத்தில் இருக்கிறது தாவைக்கா அரசு. இப்போது நம்ம மதிமுக தலைவர் வைகோ அவர்களின் வருகையை அறிந்து மிக மிக சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் பயிற்சியிலே உங்களுக்கு தெரியும், வீடியோவை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பயிற்சியிலே தெரியும் அவருடைய டிஃபென்ஸ் மோடு எப்படி இருக்கிறது. ஆகவே அனைவரும் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கவும், யாரையும் திட்ட வேண்டாம். வைகோவின் ஆட்டம் ஆரம்பம். இப்போது வைகோ அவர்கள் விஜய்க்கு நான் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கேன் என்று சொல்லி இப்போது டிஃபென்ஸ் மோடில் இறங்கியிருப்பது விஜய் அரசுக்கு நல்லதா கெட்டதா? இதை பற்றி மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செஞ்சு கமெண்ட்ல பதிவு பண்ண சொல்லுங்க. குறிப்பாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி.